வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அன்பான நேயர்களே, இந்த அருமையான வேலையில் உங்களை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தில் ஒரு வசனம் வருகிறது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 41-42 வசனங்கள் பார்த்திங்கன்னா மிக அருமையான வசனம். நமக்கு தேவையானது நிறைய இருக்குது. எனக்கு அந்த தேவை, இந்த தேவை அப்படின்னு சொல்லி நிறைய ஆவிக்குரிய தேவை, சரப்பிரத குடும்ப தேவை, தேசம் தேவை, நிறைய தேவை இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறதுனா, தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்று. ஆண்டவர் சொல்கிறார், தேவையானது ஒன்று. என்ன ஆண்டவர் தேவையான ஒன்று? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுவின் பாதப்படி. இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொண்டால் மரியாள். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஒருவேளை கலங்கி இருக்கிறீங்க. எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டது, கலங்கினதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதம் கிடையாது. அதுக்கு பதிலாக தேவன் சொல்கிறார், என் பாதத்தில் உட்காரு. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய இயேசுவின் பாதத்தை அதை விட்டு போட்டு மனுஷனை தேடி ஓடுற, மனுஷன் காலில் விழுகிற, என்னமோ பண்ணுறீங்க. எனக்கு அன்பானவர்கள், அதுதான் முக்கியம், இயேசுவின் பாதம். அதனால் பைபிளில் போட்டு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் இயேசுவின் பாதத்தை மரியாள் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தான் சொல்கிறார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அநேக காரியங்கள், அங்கே வேலைக்கு ஓடுறேன், இங்கே வேலைக்கு ஓடுறேன், அங்கே படிக்கிறேன், இங்கே அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நிறைய உங்கள் மனசில் ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்குது. நீ என்ன தான் பண்ணாலும், என்ன தான் நீ தேடினாலும் என்னுடைய பிள்ளைய கடைசியில் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் உனக்கு திருப்தியான வாழ்க்கை வரணும், ஆஸ்வாதமான வாழ்க்கை வரணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று, இயேசுவின் பாதம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார், நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நீங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள், அற்புதமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சிவமில்லாமா நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்கு ஸ்தோத்திரம். மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பங்காகி உடைய பாதப்படி தெரிந்து கொள்ளட்டு சாமி. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறாங்க. கலங்காத மகளே, கலங்காத. அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு 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 கலங்குறேன். கவலைப்படாத. என் பாதத்தில் அமர்ந்துரு, என் பாதத்தை பிடித்துக்கொண்டு, என் பாதத்தை பிடித்துக்கொண்டு, நான் உனக்கு எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணுவேன் என் அப்பா. சொல்கிறதுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைப்படி உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கொடுக்குறீங்க. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளை போல உடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளும்படியாக நீ கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அவங்களுடைய தேவை சந்திக்கப்படணும், அவங்க வாஞ்சை நிறைவேறணும், அவங்க ஏக்கங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறும்படி ஜெபிக்கணும். வியாதிகள் மறையணும், கஷ்டங்கள் மாறணும், கண்ணீர் மாறணும், அற்புதம் நடக்கணும். ராஜா, இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் பிள்ளைகளை நடத்துவதாக மாத்திரமில்லை, அவங்க ஜீவகாலமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவங்களோடு கூட இருக்கும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதா, ஆமென். அதுக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு எல்லா தேவையை சந்திப்பார். அவரை நீங்கள் தெரிந்து கொண்டபடினா அந்த நல்ல பங்கு உங்களுக்கு அற்புதங்களுக்கு கொண்டு வரும். மறுபடியும் நம்ம அடுத்த நாள் சந்திக்கலாம். ஆமென். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.